தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் நவம்பர் மாத கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களையும் வருகை நான் வரவேற்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு திருப்பி மார்க்சிய சிந்தனை மையத்தில் வழியாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்றைக்கு நமது கூட்டத்தின் தலைப்பு மறுக்கப்படும் மாநில சுயாட்சி மற்றும் தேசிய இன பிரச்சனை, இந்திய மாநிலங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. பேச இருப்பவர் நமது தோழர் MC குமரன் அவர்கள், மார்க்சிய சிந்தனை மையத்தின் நிறுவனத்தில் ஒருவர். அதாவது இந்த தேசிய இன சிக்கல், தேசிய இன பிரச்சனை என்று எப்போதுமே ஒரு ஹாட்டான டாபிக் தான் அது. அதுவும் இப்ப மத்திய அரசு கொடுக்குற நெருக்கடி மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்க வந்திருக்க சிக்கல்கள், அவர்கள் இங்க இப்போ ஓட்டு போடுற டைமு, அவங்களுக்கு ஓட்டு உரிமை, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இப்போ வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக தோழர் சிறப்பாக உரையாற்ற இருக்கிறாங்க. தோழரை பற்றி அறிவுக்கடல் அவர்கள் சொல்லுவாங்க. நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய இனங்களின் பிரச்சனை குறித்து அப்படிங்கிற அந்த பகுதியை பத்தி தோழர் குமரன் அவர்கள் ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் நீண்ட நாள் கோரிக்கையா குமரனுக்கு எழுப்பிக்கிட்டே இருந்தேன். அதுவும் குறிப்பா அந்த டீலிமிட்டேஷன் பத்தின பேச்சு வந்த உடனேயே நான் இந்த கோரிக்கையை அவருக்கு எழுப்பிட்டேன். என்னன்னா, மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இந்தியாவுக்கு உண்டு. பொதுவா என்னன்னா, காலையில தோழர் குமரன் அவர்கள் ஷேர் பண்ண அந்த வீடியோல கூட அவர் சொல்லும் போது, லீ குவான் யூ சொல்லும் போது, சைனாவுக்கு இருக்கிற வசதிகள் இந்தியாவுக்கு இருக்கிற வசதி குறைவுகள் அப்படின்னு பேசும்போது மொழியை கூட முக்கியமா குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமா இங்க இருக்கிற தேசிய இனங்கள்ங்கிறது நிறைய. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு அந்த எல்லைகளுக்குள்ள எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இடம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களினுடைய எண்ணிக்கை 40 39 குறைக்கப்பட்ட போதே மொழிவாரியாக அல்லது தேசிய இனங்களினுடைய உரிமைகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற இடம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷனை அடுத்தடுத்து 2 தடவை ஒத்தி வச்சு 3வது தடவை வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிற நிலைமையில இது தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களினுடைய உரிமைகளை, அவர்களுடைய குரலை, அவர்களுடைய ஒரு மெஜாரிட்டி எதையே எழுப்ப முடியாத இடம்ங்கிறத உருவாக்கிடும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கிற பின்னணியில இந்த தலைப்பு ரொம்ப முக்கியம் என்பதை நான் அவருக்கு சுட்டி காட்டியிருந்தேன். பட் அதை கடந்து இன்றைய நிலைமையில ரொம்ப ஹாட் டாபிக்கா பாத்தீங்கன்னா, கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ மறுக்கப்பட்டிருக்குது. இந்த மெட்ரோ மறுக்கப்பட்ட பின்னணியில பலரும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரே நேரத்துல அனுமதிக்கப்பட்ட மெட்ரோக்கள், அதுக்கும் கோவைக்குமான ஒப்பீடு, இப்படி அனைத்தையும் எடுத்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில கூட மத்திய அரசனுடைய, ஒன்றிய அரசனுடைய பங்கு ரொம்ப குறைவாகவும், மீதி கடனாகவும் அதிக பங்கு மாநில அரசு செஞ்சுக்க வேண்டியிருக்கு. மாநிலம் கொடுக்கிற வரியில பெரும்பகுதி திரும்பி வரமாட்டேங்குது, தமிழ்நாட்டுக்கான பங்கு குறைவா இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த தேசிய இனங்களின் பிரச்சனைகள் குறித்த அப்படிங்கிற பார்வை முக்கியமா இருக்கு. பல இடங்கள்ல நம்ம கட்டமைப்புக்கு நாம பார்த்தோம்னா அமெரிக்காவை உதாரணமா எடுத்துக்கிட்டு தான் செயல்படுவோம். இந்த மாநிலங்களுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, அங்கு மேலவைக்குத்தான் அதிகாரம் அதிகம். அந்த மேலவை, மாநிலங்களவை அப்படிங்கிறது செனட், அங்க என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமா 2 உறுப்பினர்களை கொண்ட அவை. அதுதான் அதிகபட்ச அதிகாரம் உடையதா இருக்கு. அப்படி மாநிலங்களுடைய உரிமைகள் அங்க பாதுகாக்கப்படுது. நமக்கு அப்படியான இடங்கள் இல்லாத நிலையில நமக்கான எம்பிக்களும் குறைவாங்க அப்படிங்கிற அடிப்படையில நமக்கான உரிமைகள் குறையும் அப்படிங்கிற பின்னணி. மார்க்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவார், முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியினால் மட்டுமல்ல, அதனுடைய அரைகுறை வளர்ச்சியினாலும் மிகுந்த இன்னல்களை சந்திக்க நேரிடும் பார். அப்படி நாம முழுமையான முதலாளித்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்ப இருக்கிற அரசாங்கம் அதை பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த முயற்சியில இந்த உரிமைகளை குறைக்கிறது, தென் மாநிலங்கள் விழிப்போடு இருக்குன்னா அவங்களை குறைக்கிறது அப்படிங்கிற முயற்சியில இருக்கிற பின்னணியில ரொம்ப முக்கியமான தலைப்பா இருக்கு. அதை ஒட்டிதான் தோழர் குமரன் அவர்களும் அனைத்து மாநிலங்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு தலைப்பை நீளமா கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
அதனால இந்த உரையை கேட்க நானும் உங்களோட சேர்ந்து ஆவலா இருக்கிறேன். தோழர் குமரன் அவர்கள் இந்த உரையை ஆற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசிய இன பிரச்சனை என்பதும் மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மத்திய மாநில உறவுகள், இதெல்லாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த டாபிக் தான். இதை பற்றி நான் வேற விதங்கள்ல பேசியிருக்கேன். அது இங்க இருக்கக்கூடிய வர்க்க பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது இந்த இந்த டாபிக்கையும் தொட்டிருக்கோம். ஆனா நேரடியாக இந்த மாதிரி இந்தியாவில் தேசிய பிரச்சனை பேசுறேன். வேற வேற நாடுகள்ல இருக்கிறத ஒப்பிட்டு பேசியிருக்கோம். தேசிய பிரச்சனை மெயினா பாகிஸ்தான்ல ஏற்பட்ட தேசிய பிரச்சனைகளை பத்தி பேசுறோம். இன்றைக்கு இந்த டாபிக் ரொம்ப முக்கியமா படுது. இதை கேட்க ஆவலோடு வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்றுக்கொண்டு தலைப்புக்கு சென்று விடலாம். தலைப்பு மறுக்கப்படும் மாநில சுயாட்சி மற்றும் தேசிய இன பிரச்சனை, இந்திய மாநிலங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அப்படின்னு சொன்னா டாபிக்கே ரொம்ப நீளமானது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுனா இதை சர்வரோக நிவாரணி மாதிரி இது ஒண்ணு வந்துட்டா போதுமா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் தீராது. அப்படி ஒரு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏங்கல் சொன்ன மாதிரி வரலாறே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதோட சமுதாய இந்திய மனித வரலாறு என்பதே இருக்காது. அதனால இப்ப என்னன்னா, இப்ப எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்காக இருக்கக்கூடிய தடைக்கற்கள், அவைகள் எல்லாம் நீங்கிவிடும். அதற்கு ஒரே தீர்வு இந்த மாநில சுயாட்சி என்பதுதான். இது 3 தனித்தனியா கருத்துக்கு மாதிரி தோணும். ஒண்ணு மாநில சுயாட்சி, தேசிய இன பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது. இது அப்படிப்பட்டது அல்ல. எல்லாமே எல்லாம் ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்புடைய. இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ரொம்ப காலம் ஆகலாம். இது உடனே என்ன நீங்க பேசுனீங்கன்னா உடனே முடிஞ்சிருமா, நாளைக்கே வந்துருமா, அல்லது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற போற கேள்விகள்லாம் எழலாம். அது அல்ல முக்கியம். இதை பற்றி விவாதிக்கணும். பல தரப்புகளிலும் பல அரங்குகளிலும் பல மட்டங்களிலும் இதை பற்றி பேசணும். அப்படி பேசும்போதுதான் இந்த கோரிக்கை மேலும் மேலும் வலுப்பெற்று இது செயலாக்கம் பெறும். அது செயலாக்கம் பெறுவதற்கு காலம் ஆகலாம். அது வரலாற்றுல நம்ம நினைக்கிறது எல்லாமே இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி இருக்காது வரலாறு. அது அதற்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டுதான் அது நிறைவேறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கிறது, இது ஒரு லட்சியமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வலியுறுத்துறோம். இந்த மாநில சுயாட்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது இது காலத்தின் கட்டாயம். இது யாருடைய தனி மனிதனுடைய விருப்பத்தை படியோ அல்லது ஒருத்தர் தடுத்தோ இதை நிறுத்திவிட முடியாது. அப்படின்னா அப்ப நிறுத்தவே முடியாதுன்னா நம்மளாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னா, இது எகைன் மார்க்ஸ் எங்கல்ஸ் சொன்னதுதான். நம்ம இந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய அந்த வழிகளையும் துன்பங்களையும் நீக்குவதற்கும் இதை சற்று விரிவுபடுத்துவதற்கும் நம்மளுடைய கான்சியஸ் எஃபர்ட், நம்ம மனதோடு சுய சிந்தனையோடு செயலாற்றுவது கண்டிப்பாக பயன்படும். ஸோ தேசிய இன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கோம். தேசிய இன பிரச்சனை என்று சொல்லும்போது அது என்ன அப்படின்னு விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம பேசுறது நவீன கால முதலாளித்துவ தேசியம் அல்லது நவீன கால முதலாளித்துவ தேசம் பற்றிய தான் நம்மளுடைய கருத்து. அப்படின்னு சொன்னா அப்ப எதெல்லாம் தேசியம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல வரையறுக்கணும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய குளறுபடிகள் பெரும்பகுதி தேசியம் அல்லாதத தேசியம் என்று கற்பனை செய்து கொண்டு பேசுறதுதான் நிறைய நடக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த காலத்துல இந்தியா 56 தேசங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஆட்சி செய்தாங்க. அதுக்கெல்லாம் தமிழ் தேசம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் பழமையான இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அது ஒரு தேசம், அப்பயே தமிழ்நாடு தேசமா இருந்தது அப்படின்னு சொல்றது. அப்புறம் சுதந்திர போராட்ட காலத்துல நாங்க தேசிய விடுதலைக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் போராடினாங்க. அது பெரிய ஒரு சாதிக்கவும் முடிஞ்சது அந்த போராட்ட வீரர்களால, அந்த தியாகிகளால. ஆனா அந்த தேசியத்துக்கும் நவீன தேசியத்துக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. அது சற்று வேறானது. நாம் நவீன கால தேசியம், நவீன முதலாளித்துவ தேசியம் பற்றி பேசுவது அது தனியானது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் சில தனிப்பட்ட நிலைமைகள் காரணம். தனிப்பட்ட நிலைமைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம். இல்லாட்டி ஐரோப்பா மாதிரி ஒரு தன்னெழுச்சி பெற்ற தேசிய இனங்கள் வளர்ந்து அவை
ஒரு உயர்கட்ட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் அடைந்து யூரோப்பிய யூனியன் போல உண்மையான ஒரு யூனியன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் கற்பனை தான். நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம பேசுறதெல்லாம் அப்படி நடந்தா என்ன இருக்கு, இப்படி நடந்தா என்ன இருக்குங்கிறதெல்லாம் வெற்று கற்பனை. ஆனா நடந்தது என்னன்னு சொன்னா, இங்க காலனி ஆட்சி வந்துருச்சு. காலனி ஆட்சி எப்படி வந்தது? அவர்கள் இங்க இருந்த மன்னர்கள், அதாவது நிலப்பரவு கால மன்னர்களை ஒழித்து விட்டு அவர்களிடமிருந்து நாட்டை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதை ஆட்சி செய்தது நேரடி ஆட்சி இருந்துச்சு. அப்புறம் சுமார் 40% நிலப்பரப்பும் 25% மக்கள் தொகையும் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் ஆட்சியின் கீழே இருந்தது. இந்த மாதிரி அவங்க ஒரு 2 முறையான ஆட்சி செஞ்சாங்க. ஒரு நேரடி ஆட்சி, இன்னொரு மற்ற மன்னர்கள் மூலமாக அவர்களுடைய மறைமுக ஆட்சி. இந்த 2 வகையான ஆட்சி இருந்துச்சு. இவங்க சேர்த்தது எல்லாமே வலுக்கட்டாயமாக போரின் மூலமாகவும் அல்லது விலைக்கு வாங்கியும் லஞ்சம் கொடுத்தும் அப்படிதான் ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாங்கிற நாட்டை ஆட்சி செய்தாங்க. அப்படிங்கிறப்ப இது அவங்க அவருடைய அந்த தேசங்கள், தேசிய இனங்கள் அவர்கள் வளர்ந்து அவருடைய முன்வந்து அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் ஒன்று சேர்ந்தார்கள் என்ற கேள்விக்கே இங்க இடமில்லை. ஸோ அதனால இந்த தேசம், தேசிய இனங்கள் என்பது அவர்கள் காலத்தில் அது எழவில்லை. ஆனா பிற்காலத்துல தேசிய விடுதலை என்ற பெயர்ல எழுச்சி ஏற்பட்டது. அது முதலே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சாதனையை செஞ்சது. ஸோ இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்தில் நடந்த தேசியம் என்பது அதுவும் இந்தியா மொத்தத்துக்கான நாட்டினுடைய விடுதலை அல்லது இந்திய விடுதலை என்பதைத்தான் அவங்க இந்திய தேசிய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விடுதலை போராட்ட காலத்தின் இறுதியில என்னாச்சுன்னா சில குரல்கள் எழுப்ப ஆரம்பிச்சு, உண்மையான தேசிய குரல்கள். அது திராவிட நாடு, ஒரு ஒன்றுபட்ட பஞ்சாப், அதாவது முஸ்லிம்கள் இந்துக்கள் அனைவரும் சேர்ந்த பஞ்சாப், அதே மாதிரி ஒன்றுபட்ட வங்காளம், இவெல்லாம் சேர்ந்து நம்ம தனியாக ஒரு தேசம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் எழுந்தது. ஆனா அந்த குரல்கள்லாம் கொஞ்சம் கூட வலுப்பெறலை. அதற்கு காரணம் அப்போது வலுவாக இருந்த காங்கிரஸும், அதை விட இந்த மதவாள தேசியம் அப்படிங்கிற ஒரு கற்பனை தேசியம் வலுப்பெற்று அது பெரிய அளவில் அவர்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று பாகிஸ்தான் என்ற நாடு உருவானது. அதனால இந்த உண்மையான தேசியங்களை பற்றியான குரல் கொஞ்சம் நெஞ்சம் ஒழிச்சது ரொம்ப அடக்கப்பட்டு விட்டது உடனே ஆரம்பத்திலேயே. அதனால இவங்களால வழிபெற முடியல. ஸோ இந்த 2 நேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை உருவாக்குனாங்க. அதாவது ஜின்னா மட்டும் தனியா உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, 2 மதத்தினுடைய மதவாதிகளும் மதவெறியர்களும் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னா, பிற்போக்குத்தனமான மத அடிப்படையிலான கற்பனைய தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் உருவாகின. அதுல பாகிஸ்தான் வெளிப்படையாகவே நாங்கள் முஸ்லீம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்பதை அறிவிச்சுட்டாங்க. ஆனா இந்தியா அது முதலாளித்துவ வளர்ச்சி இங்கு அதிகமாக இருந்ததுனாலும், அந்த உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியினாலும், முதலாளிகளுடைய நலன்களுக்காகவும் இது அவங்க ஒரு செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சியும் முக்கிய காரணமாக இருந்தது. அவர்களுடைய அந்த பரந்தப்பட்ட பார்வை, அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கல்வி, அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது, இதெல்லாம் நம்ம ஒரு செக்யூலர் ஸ்டேட், செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் என்பதை அமைச்சோம். உண்மையாவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். நம்ம 1950 கான்ஸ்டிடியூஷன் நிறைவேற்றப்பட்ட போது நம்ம நாடு இருந்ததுக்கும் நம்ம போட்ட சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சட்டம் அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷம் முன்னாடி அட்வான்ஸ்டா போட்டாங்க. அதுக்கு காரணம் அப்ப இருந்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அந்த மாதிரி அட்வான்ஸ் திங்கிங் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அரசியலை பற்றிய, பொருளாதாரத்தை பற்றிய அந்த அறிவு இருந்தது. ஆனாலும் நாட்டினுடைய நிலைமை இன்னும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி சட்டத்தை போட்டெல்லாம் உடனே எதையும் திருத்த முடியாது. சட்டம் ஒரு உதவும், இருக்கிற நிலைமைகளை கொஞ்சம் மாற்றத்தான் உதவும் ஒழிய அது அப்படியே சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டு விட முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கற்பனை தேசியம் என்பது கொஞ்ச நாள்லயே அதனுடைய சாயம் எடுத்து விட்டோம். 1971 அதாவது பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று ஒரு இது ஒரு 24 ஆண்டுகள் அவ்வளவுதான். பாகிஸ்தான் வந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ் என்று தனி நாடு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம்
அது முக்கிய காரணம் இல்லை, ஒரே காரணம் வந்து அந்த தேசிய இன பிரச்சனை தான். அதாவது ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை அடக்குவதும் ஒடுக்குவதுமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு வேண்டிய சாதகமான சூழ்நிலைகள், பிரிந்து போவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் பல இருந்துச்சு. அதனால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்பவே இந்த மத வழியிலான அடிப்படை தேசியம், அடிப்படைவாதிகளின் தேசியம், பிற்போக்கு தேசியம் என்கிற கருத்து முறியடிக்கப்பட்டு விட்டது அல்லது உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. பாகிஸ்தான்லையும் சரி, இந்தியாவிலையும் சரி. இன்னும் அதே பழைய பல்லவியை பாடிட்டு அந்த வரலாற்றிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாமல் பிற்போக்குத்தனமாக நடக்கும் போக்கு தான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப தேசம், தேசியம் என்ற கருத்தாக்கம் எப்போது உருவானது, அது எப்பவுமே இருந்ததா, அது எப்பவுமே இருக்குமா, இது ஃபியூச்சர்லேயும் இருக்குமா, ஏன் இதுக்காக இவ்வளவு போராடணும் அப்படின்னு சொன்னா இது எட்டர்னல் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இது தோன்றியது ஒரு காலத்தில், அது மறைவதும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக மறையும். ஆனா இப்ப அதுக்குடைய தேவை இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஐரோப்பாவில் தொழில் புரட்சி ஏற்பட்டு முதலில் ஜனநாயக அரசுகள் தோன்றிய காலத்தில், அதாவது ஆரம்ப கட்டத்துல ஜனநாயகம் பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு ஜனநாயகம் சொல்ல முடியாது, ஒரு சர்வாதிகார மாதிரி தான் தோன்றியது. ஜனநாயகம் தோன்றிய காலத்தில் இந்த தேசிய இனம், தேசியம், தேசம் அப்படிங்கிறது வந்து அந்த கருத்தாக்கம் தோன்றியது. அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது மதம் பின்னுக்கு தள்ளப்பட்டு உண்மையான ஒரு தேசிய அரசு அமைவது என்ற கருத்தும் அதை உண்மையாகவே நிலைவாட்டும் செயலும் அது நடைபெற்றது. ஆனாலும் அந்த புரட்சி நடந்து உடனே வந்தது என்னன்னா ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான். அது பல கட்டங்களை தாண்டி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து உண்மையான ஒரு ஜனநாயகம், முதலாளித்துவ ஜனநாயகம் பிரான்ஸ்ல தோன்றியது. இப்ப இந்த தேசம் என்பதும் இந்த தேசியம் என்பதும் எதற்காக உருவாகணும், முதலாளித்துவத்தில் அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, இது முதலாளித்துவ நலனுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அப்படின்னா உடனே முதலாளிகள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ரூம் போட்டு யோசிச்சு இதை செஞ்சாங்களான்னா அப்படி இல்லை. அது காலப்போக்கில் வரலாற்றில் அது உருவாக வேண்டிய ஒரு கட்டாயம். அது என்னன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வந்து மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னா, அவங்க நிலப்பரப்பை பிடிச்சிருவாங்க. பிடிச்ச பின்னாடி அந்த மன்னருக்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அந்த மன்னருக்கு ஆட்சி காலத்தில் அவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் அதை உறுதிமொழி எடுத்துக்கணும். மன்னருக்கு நாங்கள் வந்து விசுவாசமாக நடந்து கொள்வோம் அப்படிங்கிறது அது ஒன்றும் போதும். அங்கே வந்து இந்த மொழியை பற்றியோ அல்லது மற்ற மதத்தை பற்றியோ எதை பற்றியுமே பிரச்சனையே கிடையாது. முதலாளித்துவம் உருவானவொடனே என்னாச்சுன்னா, முதலாளித்துவத்துடைய முதல் வேலை என்ன, தலையாய வேலை நிலப்பிரபுத்துவத்தை உடைத்தெறிவது, அதனுடைய தலைகளை எல்லாம் நீக்குவது. அது என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள், அதாவது ஒரு காலத்துல அது நல்ல பழக்க வழக்கங்களாக தான் இருந்திருக்கும், ஆனால் வளர்ச்சி போக்கில் வந்து மூட பழக்க வழக்கங்கள் ஆகிவிட்டன. அவற்றை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு தங்களுடைய முதலாளித்துவ நலனுக்காக தங்கு தடையற்ற வர்த்தகம் செய்யுங்கிற ஒரு நோக்கம். அப்புறம் அத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க எளிதில் வந்து அவங்களுடைய வணிகம் செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் கம்யூனிகேஷன், தொடர்பு முக்கியம். அந்த தொடர்புக்கு வந்து ஒரே மொழி இருக்க வேண்டியது அவசியம். ஒரு நாட்டில் வந்து இப்போ அரசர்கள் ஆட்சி செய்யும் போது ஒரு அரசர் வந்து பல மொழிகள் பேசக்கூடிய தேசங்களெல்லாம் ஆட்சி செய்வார். நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது அவர் தெலுங்கு, ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகாவில் ஒரு பகுதி, ஒரிசாவில் ஒரு பகுதி எல்லாம் சேர்த்து ஆட்சி செஞ்சார். அதே மாதிரி தான் எல்லா மன்னர்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி என்பது மிக மிக குறைவு. அப்போ வந்து இந்த தேவையெல்லாம் எழலை. வணிகம் என்பதும் ரொம்ப சொற்ப அளவில் நடந்திருக்கும், உற்பத்தி என்பதும் சொற்ப அளவு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் முதலாளித்துவம் வந்து அந்த வளர்ச்சி அடையும் போது இவை அனைத்துக்குமே தேவை ஏற்பட்டுச்சு. அப்படிங்கும்போது அந்த மொழி, ஒரே மொழி, வணிகம் செய்வதற்கான தேவையான மொழி அப்படிங்கிறது தேவை. அத்தோட வந்து அவர் ஒரு எல்லையை வரையறுத்து கொண்டு, அந்த ஒரே மொழியை கொண்டவர்களை வந்து ஒரு எல்லையாக வரையறுத்து கொண்டு அவங்க அந்த தேசிய முதலாளியுடைய நலனை காக்கணும். ஏன்னா சரியான வளர்ச்சி ஏற்படணும்னு சொன்னா முதலாளிகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் முதலில். அப்புறம் தான் வந்து அந்த ஓப்பன் அப் பண்ணணும். இப்போ எடுத்த உடனே உலகமயம்னு போனா எகைன் வந்து ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப் அடிமைப்படுத்துவதாகவும், ஒரு முதலாளி வந்து மற்றொரு முதலாளிக்கு அடிமையாக இருப்பதும் தான் நடக்கும். அதை இந்தியாவில் இப்போ நம்ம கண்கூடா பார்க்குறோம். எந்த மாநிலங்கள்ல இருந்து முதலாளிகள் அதிகமாக இருக்காங்க, எங்க வந்து முதலாளிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் சின்ன முதலாளிகளாகவும் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அல்லது அவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பெரு முதலாளிகள் நினைச்சா சிறு முதலாளிகள்லாம் காலி பண்ணிடலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அந்த சுயேட்சையான வளர்ச்சியும்
உற்பத்தி சக்தியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டிய நிலைமையும் வராது. அப்படி சொன்னா இந்த தேசம் என்பது எப்படி வரையறுக்கப்பட்டது அவர்கள் காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மொழி பேசும் மக்கள், தொடர்ச்சியான நிலப்பரப்பு, ஒரே சமூக கலாச்சார பின்னணி, ஒரே மாதிரியான கலாச்சாரம் கொண்டிருக்க வேண்டியது. அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தோம்னா இதே ஆர்டர்ல தான் இருந்துச்சு. எப்படி சொன்னா, மொழி என்பது முக்கியம், ஒரே மொழி என்பதுதான் தலையாய அத்தியாவசியமானது. அது இல்லாமல் ஒரு தேசம் அப்படின்னு சொல்றது அமையாது. அப்புறம் தொடர்ச்சியான நிலப்பரப்பு ஒரே இடத்துல இருக்கணும். கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஒரே மொழி பேசுறவங்க தள்ளி இருக்கிறதா கூட கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் அவங்க கலாச்சார பின்னணி அது கொஞ்சம் மாறக்கூடியது. அதற்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல அதைத்தான் நம்ம கட்டி பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம். இதுல முதல்ல முக்கியமானது மொழின்னு பேசினாவே அது தொட்டா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி, தொட்டா போதும் உடனே தீப்பற்றிக்கும். அந்த மாதிரியான நிலைமை தான் எல்லா நாடுகளும் இருந்துச்சு. வளர்ந்த நாடுகள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதை உணர்ந்துட்டாங்க. அவங்க வேற மாதிரியான திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம இந்தியா போன்ற வளர்ச்சி அடையாத நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி இந்த மொழியை பத்தியும் தேசிய இனத்தை பத்தியும் ஒரு பல குழப்பமான கருத்துக்கள் நம்ம நாட்டை நிலவுது. அது நீங்க சாதாரணமா நம்ம நெட்ல பார்த்தாலும் சரி, நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி, புஸ்தகங்களை படித்தாலும், அல்லது பெரிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கட்டுரைகளை பார்த்தாலும் அது ரொம்ப குழப்பமான நிலைமை தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு குரூப் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வேற்றுமொழி பேசுறவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, இல்லை அவங்க தேசத்துக்கு அவங்க மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. அப்புறம் இன்னொன்று அவங்க இங்க இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு இரண்டாம் தர குடிமக்களா தான் இருக்கணும், நம்ம தேசிய இன மக்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குரூப்பு. அப்புறம் அவங்க வாழலாம் இங்கே, ஆனால் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. இப்படி பலவிதமான கருத்துக்கள் நிலவுகிறது. இங்க பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்தவர்கள், அவர்களுக்கு வேற மொழி எதுவும் தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும், தமிழ் தான் அவங்க தாய்மொழின்னு சொல்றது மட்டும் இல்ல, அதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிறவங்களை கூட தேடி பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி, இல்ல நீ வேற்றுமொழிக்காரன், வடக்கு இருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன், தெலுங்கன், என்னது வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி பல பெயர்களை சொல்லி முத்திரை குத்தக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமும் இங்க நடந்துட்டு. ஆனா இதற்கும் நவீன தேசிய கருத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நவீன தேசியத்துல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா நீங்க மொழியை எப்படி பேசுறீங்க? இப்ப தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டா இங்க பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களையெல்லாம் நீங்க எப்படி வரையறுப்பீங்க? அவங்கள தமிழ் தேசியம்னு ஒண்ணு நீங்க சொன்னா கூட அவங்க என்ன தமிழ் தேசியத்துக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தமிழ் தேசியத்துக்குள்ள தான் வருவாங்க. ஒண்ணு ரெண்டு வகையான மக்கள் இங்க இருக்கலாம் ஒரு நவீன தேசியத்துக்குள்ள. நம்ம பேசுறது பூராமே நவீன தேசியம்தான். இந்த இனவெறி கொண்டு மற்ற வெறி கொண்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய விஞ்ஞான பார்வைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எப்படின்னா, ஒருத்தருக்கு தேசிய மொழியும் அவர்கள் தாய்மொழியும் ஒன்றாகவே இருக்கலாம். இன்னொரு குரூப்புக்கு அவருடைய தேசிய மொழி ஒன்றாகவும் அவர்கள் தாய்மொழி வேறாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இரண்டு பேருமே அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரே கண்டிஷன் என்னன்னு சொன்னா, பொது வெளியில் வியாபாரம் செய்யறது, கருத்து பரிமாற்றங்கள் எல்லாமே அவங்க தேசிய மொழியில் தான் பேசணும். அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பேசுறது, மற்ற அவங்களுடைய கலாச்சாரம், தெய்வ வழிபாடு, மதம் அதெல்லாம் அவங்களுடைய தாய்மொழியில பேசு. ஸோ இது நம்ம நவீன தேசிய ஆக்கத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் அல்லது அந்த வரையறைக்கும் எந்த கட்டுப்பாடும் விதிக்காது. இதுல குழப்பம் ஏற்படுவதற்கோ அல்லது நாமளே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ எந்த காரணமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வரும்னு சொன்னா, இப்ப தோழர் சொல்லும்போது கூட இந்த புலம்பெயர்ந்து வர்றாங்க தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குலாம் இப்படி வந்த உடனே இங்க ஓட்டு உரிமை கொடுத்துடலாமா, அப்படின்னா அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொன்னா, அந்த டாமினேஷன் இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு குறுகிய வாதம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சமுதாயத்துல தான் இருக்கோம். முதலாளிகள் தொழிலாளர்களை டாமினேட் பண்ணி அல்லது அவர்களை சுரண்டுகின்ற சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். அதன் மூலம் தான் வளர்ச்சி ஏற்பட்டு அடுத்த சமுதாயத்துக்கு போகணும். நம்ம உண்ணுவது, உறங்குவது, இருக்கிறது எல்லாம் இந்த முதலாளித்துவம் செய்யக்கூடிய இத்தனை சுரண்டர்களுக்கும் இத்தனைக்கு பின்னாடி தான் நடக்குது. அதனால நம்ம என்னவோ தப்பிச்சு நம்ம பேசுறதுனால மட்டும் இந்த முதலாளித்துவத்துன்னு தனியா எஸ்கேப் ஆகி போயிடலாம் அல்லது வேற மாதிரி வாழ்ந்துடலாம் அப்படின்னா அப்படி வாழ முடியாது. அப்படி வந்திருக்கும் போது அவர்களுக்கு இங்க என்ன தேவை?
சிட்டிசன்ஷிப் என்பதற்கு கேள்வியே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ள தான் இருக்கிறோம். மாநிலங்களுக்கு சுயாட்சி வந்தாலும் அந்த நம்மளுடைய பாஸ்போர்ட்டோ அந்த சிட்டிசன்ஷிப் உரிமையோ அதுலெல்லாம் எந்த மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஒரே ஒரே பிரச்சனை என்ன வரும்னா, இங்க ஓட்டுரிமை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இங்க ரேஷன் கார்டு கொடுக்கலாமா, அல்லது இங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற சலுகைகள் எல்லாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரும். அதுக்கு வந்து இந்த சில நிபந்தனைகளை விதிக்கலாம். நீங்க வந்து இங்க இத்தனை வருஷம் இருந்திருக்கணும் இந்த இந்த மாநிலத்துல, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேவையான நிபந்தனைகள்லாம் விதிச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த உரிமைகளை இங்க வழங்குறதுல எந்த தப்பு. அப்படி டாமினேட் ஆவாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஆவாங்களா ஆக மாட்டாங்களா பிரச்சனை இல்லை. அடுத்த கட்ட வளர்ச்சி வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எழவே எழாது. நம்ம வந்து சோசியலிஸ்ட் சமுதாயம் வரணுங்கிறதுல அதனுடைய அடியெடுத்து வச்சுட்டோம்னாவே இந்த டாமினேட் பண்றது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை வராது. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து ஐரோப்பிய, அது மெயினா வட ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தேன்னு சொன்னா அவங்களுடைய திங்கிங்கே வேற மாதிரி இருக்கு. நம்ம திங்கிங்க்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். சரி, மீண்டும் நம்ம இந்தியா பிரச்சனைக்குள்ள வருவோம். அதுல இந்தியாவிலே பர்டிகுலரா தமிழ்நாடு பிரச்சனைக்குள்ளேயும். ஸோ பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவோட அரசியல் நிர்ணய சபை அமைச்சிட்டாங்க. அது பல டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. அதுல நேரு அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அப்ப பேசினார். அவருடைய பேச்சுப்படி பார்த்தா உண்மையான இங்க ஒரு மாநில சுயாட்சியும் ஒன்றுபட்ட உண்மையான யூனியன் என்கிற போன்ற இந்தியாவும் தான் உருவாகி இருக்கணும். அவர் வந்து பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, தொலைத்தொடர்பு, பொதுப்பண விநியோகம், இது போன்ற சில துறைகளை தவிர மற்றவை அனைத்தும் மாநிலத்துக்கு கொடுத்துடணும் அல்லது பிரதேசத்துக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி புதிதாக எந்தெந்த துறைகள் தோன்றுகிறதோ அது எல்லாமே மாநிலத்துக்கு போயிடும். இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வந்திருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பின்னாடி வந்தது. அதெல்லாம் வந்து மாநிலத்துக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்ப பேச்சு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு தான். ஏன்னா இந்த பாகிஸ்தான் பிரச்சனையும் அந்த பிரிவினையும் வந்தப்ப நம்ம அவருடைய திங்கிங்கே மாற்றிக்க வேண்டியதாச்சு. அவங்க மட்டும் இல்லை, இந்த நம்ம இந்திய தலைவர்களுடைய திங்கிங்கே ரொம்ப மாறி போயிடுச்சு. இப்போ 1946 வந்த ஆங்கிலேயர்களால் பரிந்துரைக்கப்பட்ட கேபினெட் மிஷன் பிளான் அப்படிங்கிறது, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படிங்கிறது வந்து அதுவும் இந்த மாதிரி தான். மத்தியில் வந்து குறைந்த அதிகாரமும், அவங்க வந்து இந்த ஸ்டேட்டை பற்றி பேசலை, மொழிவழி தேசியத்தை பற்றி பேசல, பிரதேசங்கள் அதுக்கு அதிக அதிகாரமும் கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்க. இருந்தாலும் கருத்துரைகள் என்ன பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல்ல வந்து அதிகாரம் குறைவாகவும் பிரதேசங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டத்துல பல குறைபாடுகள் இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். அதை நான் வேறொரு தலைப்புல பேசும்போது கூட பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பேசும்போது அதை டீட்டெயிலாக பேசியிருக்கேன். இன்னைக்கு டாபிக் அது தேவையில்லை. இப்போ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்த மக்களுடைய மொழி உணர்வையும் மெயினாக இந்த தேசிய உணர்வையும் திருப்திப்படுத்தும் வகையில எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாகிஸ்தான் மத வழியில் அமைஞ்ச பாகிஸ்தான் தான் வந்து இந்த உணர்வுகள் அனைத்துக்கும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்தது, பெரும் தீங்காக அமைந்ததும் அதுதான். அதாவது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை எப்படி ஒரு நாட்டையே வந்து ஒரு பின்னுக்கு தள்ளுவதும் ஒரு நாசப்படுத்துவதும் செயல் நடந்தது என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணம். ஸோ இப்போ இந்த பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த கட்டற்ற வன்முறை, அதாவது அபிஷியல் ரெக்கார்ட்லேயே ஒரு 10 லட்சம் பேர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையானது எவ்வளவுன்னு தெரியாது யாருக்கு. அந்த அளவுக்கான ஒரு வன்முறை. அப்புறம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மன்னராட்சி கீழ இருந்த பகுதிகளெல்லாம் இந்தியாவோட இணைக்கிறது, அப்புறம் காஷ்மீர்ல வந்து நடந்த போர், தேர்தலுக்கான ஏற்பாடுகள் 1952 51 52 தேர்தல் நடந்துச்சு, அதுக்கான ஏற்பாடுகள், இதுல எல்லாமே வந்து அந்த மத்திய அரசு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஏன்னா மாநில அரசு என்பது, மத்திய அரசே வந்து அப்போ வந்து பெரிய வலுவா இல்லை, அவங்க வீக்காக தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப மாநில அரசுகள் வந்து இன்னும் எந்த உரிமைகளும் இல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால மத்திய அரசு இந்த இதுலாம் அதிக கவனம் செலுத்துனதுனால இந்த மொழிவழி தேசியத்தை பற்றியோ இதை பற்றியெல்லாம் வந்து அவங்க சிந்திக்கிறதுக்கான நேரம் அப்போ இல்லை. நேரு கூட வந்து இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டூ மெனி சீரியஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டூ ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னா, அதாவது பல முக்கியமான நடவடிக்கைகள் அல்லது செயல்கள்லாம் வந்து அடிக்கடி
உடனடியாக நடக்குது, சீரியஸாகவும் நடக்குது, வேகமாகவும் நடக்குது, உடனடியாகவும் நடக்குது. அப்படிங்கிறப்ப எதை பார்க்கறது, எதை விடுறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்பதே செய்யறது வந்து அவங்களுக்கு பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஆனால் இந்த மொழிவழி தேசியம் அமைக்கணும், மொழிவழி மாநிலங்கள், தேசியம்ங்கிற பேச்சுக்கு இப்போ இடம் இல்லை, அது வந்து வேற மாதிரியான அர்த்தத்தில் இப்போ புரிந்து கொள்ளப்படுகிறது. மாநிலங்கள் அமைக்கணுங்கிற கோரிக்கை வலுப்பட்டு தான் வந்துச்சு சுதந்திர ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே. இதுக்கு முதல் தியாகமும் உயிர் பலியும் கொடுத்தது வந்து தெலுங்கு மக்களுக்கு தான் வந்துச்சு. 1952 டிசம்பர்ல ஆந்திராவை சேர்ந்த பொட்டு ஸ்ரீராமுலு என்பவர் வந்து தனி ஆந்திர மாநிலம் வேணும் அப்படின்னு கேட்டு, அது அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி சென்னையில உண்ணாவிரதம் வந்து அவர் உயிர் நீத்தார். அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை வந்து ரொம்ப வலுப்பட்டுச்சு. அப்புறம் நேரு வந்து உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1953 மற்ற மாநிலங்கள்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள ஆந்திராவை மட்டும் தனியாக பிரித்து அந்த மாநிலம் உருவாக்கிட்டாங்க. ஸோ இதை நம்ம நேரு உருவாக்குனாரு, கட்சி உருவாக்குச்சு அப்படிங்கிறத பார்க்கறத விட நம்ம வர்க்க பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்திய முதலாளித்துவம் வந்து இந்த பிரச்சனையை எப்படி ஒரு சால்வ் பண்ணணும், இதுக்கு தீர்வு காணணும், அப்போதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் உண்மையாக நடந்தது. ஸோ இதை வந்து சரியான முறையில் கையாளணும், அதை வந்து மக்களை திருப்திப்படுத்தணும், அதே சமயத்தில் தங்களுடைய வளர்ச்சியும் பாதுகாக்கணும், நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு சரியாக கையாள நினைத்தது. அதனால 1953 ஆந்திரா பிரிஞ்சுப்பட்டதுக்கு பின்னாடி 1956 ஆங்கில அரசு இருந்த நேரடியாக ஆட்சி இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரமாக கிடைத்ததும், பின்னாடி இவங்க மன்னராட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு அவருடைய விருப்பத்தின் பேரிலும் அல்லது இந்திய இராணுவம் கைப்பற்றிய பகுதிகளையும் எல்லாம் சேர்த்து பிரித்து மொழி வழியாக பிரித்து, இப்போ ஆந்திரான்னு சொல்லக்கூடியது இப்போதான் ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் நிஜாம் கீழே இருந்ததுன்னா ஆந்திராவில் இருந்துச்சு, கர்நாடகாவில் இருந்துச்சு, மகாராஷ்டிரா, ஒரிசா எல்லாமே ஒரு பகுதிகள் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் சேர்த்து அவங்க ஆந்திரான்னு ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்களும் ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து அது ஒரு பிரதேசமாக, இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் இருந்தாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஈவன் ஒரிசாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்குது. இப்போ இதையெல்லாம் பிரித்து அந்தந்த எந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளை வந்து ஒவ்வொரு மாநிலமாக பிரிச்சுட்டாங்க. இது வந்து இந்த மொழிவழி தேசியத்தினுடைய அவருடைய உணர்வுக்கும் அவருடைய ஆஸ்பிரேஷன் அதுக்கும் வந்து ஒரு சிறிய தீர்வு அல்லது ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அமைஞ்சது. அதனால என்ன ஆச்சு சொன்னா, தங்களுடைய மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக அவருடைய தேசிய மொழியும் அவங்க மாநில மொழியையும் சில அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தங்களை மொழியை மூலமாக தொடர்பு கொள்வதற்கும், தங்கள் கலாச்சாரம், பண்பாடுகள் இவற்றையெல்லாம் தனித்தனியாக வளர்ப்பதற்கும், அவர்கள் பொருளாதாரத்தில் தனியாக முன்னேறுவதற்கும் ஒரு சிறிய வழிவு கிடைச்சது. அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய அளவுக்கு வழி கிடைச்சது. ஆனாலும் பெரும் அதிகாரங்களும் வந்து மாநிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பெரும் அதிகாரங்கள், பெரிய முடிவுகள், திட்டங்கள் எல்லாத்தையும் செயலாக்குறதுக்கு அதிகாரம் முழுவதும் மத்திய அரசுல தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா காலப்போக்கில் வந்து அது அந்த போக 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 அது ஒரு பிரச்சனையாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்படி நல்லபடியா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது ஆரம்பிச்சே இருந்தாலும் 70 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை? நம்ம மொழிவழி மாநிலம் பிரித்து 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இப்போ திடீர்னு இதெல்லாம் இந்த உரிமையை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டு கேஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இது மற்ற மாநிலங்களுக்கும் அதிக அளவுலோ அல்லது குறைந்த அளவுலோ பொருந்தக்கூடியதுதான். இப்போ 1967 இருந்து தமிழ்நாட்டில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து ஆட்சியர் இல்லை. சில சமயங்கள் கோயலிஷன் இருந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் பெரும்பகுதி வந்து அவர்களுக்கு எதிராக இருந்த கட்சிகள் தான் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தோணலை. ஏன்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சி அல்லது அவர் போன்ற ஒரு லிபரல் ஆட்சி, ஈவன் வாஜ்பாய் தலைமையில் இருந்த கோயலிஷன் கவர்மெண்ட் கூட அதை வந்து ஒரு பிரச்சனைகளாக அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் இந்த அளவுக்கு அதை பெருசாக ப்ரெஸ் பண்ணாம அவங்க அப்படி ஒரு நீக்கு போக்காவே காங்கிரஸ்காரங்க வந்து அது ரொம்ப திறமையான ஒரு ஒரு பிரச்சனையை வந்து எப்படி நீக்கு போக்காக சமாளிக்கணும் அப்படிங்கிறது அது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால அது வந்து நமக்கு பெருசாக தோணலை. ஆனால் இந்த 2014 அப்புறம் தான் வந்து
நேரடியாக மாநிலங்களோட மோதுறது, நேரடியாக நிதி பங்கீட்டில் வந்து கை வைக்கிறது, நேரடியாக அவர்களை சவால் விடுவது அல்லது வம்புக்கு இழுப்பது, இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த அப்போது பெருந்தலைவர்களாலேயே பேசப்படக்கூடிய இந்து தேசம் என்பது வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு செக்யூலர் மனப்பான்மையுடைய மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிடுச்சு. இன்னும் எதுவும் நடக்கல, ஆனாலும் கருத்தளவிலும் பார்த்தீங்க சொன்னா அது வந்து பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கு. அப்புறம் அவ மாநில சுயாட்சி அப்படின்னு பேசினாவே அவர் வந்து பிரிவினைவாதி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தும் போக்கும் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஆனா அதுல என்ன ஆச்சரியம் சொன்னா, இந்த தேசம், நவீன தேசம், தேசியம், இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாதவர்கள், அடிப்படை அறிவுகளோடு இல்லாதவர்கள் தான் வந்து இந்த முத்திரை குத்தும் வேலையை ஆரம்பிச்சாங்க. அது இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ஈஸியான வேலைன்னா முத்திரை குத்துறது தான். அது நம்ம தோழர்கள் நிறைய செய்வாங்க. உடனே வந்து ஏதாவது பேசினா ஒரு ட்ராட்ஸ்கிஸ்ட்டுங்க அப்படின்றாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பேர், அது நிறைய பேர் வச்சிருக்காங்க, எல்லாரும் மாவோயிஸ்ட்டுப்பாங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லி என்ன பேச வர்றாரோ அதுக்கு ஆர்கியூ பண்ணுங்க, அதுக்கு எதிர்கருத்தை வைங்க, அது நல்லது, நீங்க சொல்றது சரியா தவறா என்பதை வந்து ஒரு உரையாடல் மூலமாகவும் விவாதங்கள் மூலமாகவும் தான் அதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமோ இல்லையா, அதை விட்டுட்டு முத்திரை குத்துறது என்ற ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக எல்லாரும் நினைக்கிறது வந்து அது ஒரு தவறான போக்கு. இது வந்து ஒரு முயற்சியற்ற தன்மையை தான் காட்டுது. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க பார்த்தாவே தெரியும், ஏதோ இந்த ஆட்சியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து தேசிய நலனுக்காக அப்படியே தங்கள் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பதாகவும், மற்றவர்கள் எல்லாம் தேசிய விரோதிகள் என்றும் பிரச்சாரம் செய்யும் போக்கு ரொம்ப அதிகரிச்சு. ஆனா இவர்கள் தேசியம் என்பது எதை குறிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஏன்னா தேசத்தை பற்றியே அவங்களுக்கு அறிவில்லைங்கிறப்ப தேசத்தை எதை குறிக்கிறாங்க அப்படின்னு என்ன தெரியும்? சும்மா சொல்ல வேண்டியதான், ஈவன் நாங்க தான் இந்து மத காவலர்கள் அப்படிம்பாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது அல்லது இந்து மதத்துல என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்னா அது தெரியாது. இப்படி வந்து புரியாமல் வந்து அதை காப்பாற்றுறதுங்கிற ரீதியில இந்த இறங்கிட்டதுனால இப்ப வந்து அது ரொம்ப நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இந்திய அரசியல் சட்டத்துல வந்து தெளிவா இருக்கு. என்ன, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதனுடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு புரியாது. இதுல என்னன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, பாரத் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அது தங்களுடைய அந்த தேசிய இன உணர்வுக்கும், அது அவங்க நினைச்சக்கூடிய கற்பனை தேசிய உணர்வுக்கும் அந்த பழங்கால பெருமைகளை எல்லாம் சேர்ப்பதுதான் இருக்கும் அப்படின்னும், இந்தியான்னு சொன்னா அது வந்து செக்குலருங்கிற ஒரு மோசமான சொல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடங்கள்ல வந்து ஈவன் பெரிய அளவுல மந்திரிகள் தலைவர்கள் எல்லாம் கூட இந்தியான்னு பேசாம பாரத் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்தியாவை விட்டு வெளியில போயிட்டு பாரத்னு சொன்னா அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இந்தியாவுக்கு தான் அவங்கவுங்க மொழியில வேற வேற பேர்ல வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரபு நாடு இருக்குது தான் இந்தியா அப்படிம்பாங்க, இந்தியா அப்படிங்கிறது இந்தியும்பாங்க, ஹிந்த் அப்படிம்பாங்க நாட்டை, நம்மளெல்லாம் இந்திய அப்படிம்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பேர் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. பாரத்னு சொல்லி எங்கேயுமே வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. ஸோ இது என்ன குளறுபடி பண்ண போறாங்க, எதுக்காக இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை பரப்ப முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு பிற்போக்குத்தனம் தான். எது எப்படி இருந்தாலும், யார் என்ன நினைச்சாலும் என்ன பேசினாலும் சரி, மாநில சுயாட்சி இல்லாமல் இந்தியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. அதை வந்து நம்ம மட்டும் சொல்லலை, அல்லது இந்தியர்கள் மட்டும் சொல்லலை, வெளிநாட்டுக்காரங்களே அதை தெளிவாக பேசியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் நல்ல அரசியல் அறிவு உள்ளவர்கள். அதில் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அவர் இப்போ இல்லை, அவர் லீ குவான் யூ அவர் வந்து ஒரு பேசியிருக்காரு. அது ஒரு 7-8 நிமிஷங்கள் ஓடக்கூடிய முழு வீடியோ. அதில் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இப்போ கேட்கலாம். அதில் கேட்டுட்டோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது எது, நம்ம ஏன் சைனா போல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு ஆக முடியாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கு. தினேஷ் கொஞ்சம் ப்ளே பண்ணுறீங்களா? 1 நிமிஷம் 30லேருந்து 2:50 வரைக்கும் ப்ளே பண்ணுங்க. linkages between central and state governments, unwieldy coalitions in the center and unwieldy coalitions in the states. The progress is made is quite remarkable, like 6, 7, 8% growth. Once Manmohan Singh and Chidambaram opened up,
in the 90s after the IMF said you've got to open up. I think India's under some constraints, and not the result of the politicians, but the result of the nature of the constitution and nature of the society. China is homogeneous, 90% Han. So when the president stands up and the TV is on, more than 90% understanding because the minorities are also learning Chinese. So given those constraints, it's done well. Any Indian leader speaking in any language at one time doesn't reach more than, say, 40%. You speak in Hindi, you might get the Hindi north. You speak in English, you get the upper classes throughout the country, maybe 30%. You speak in Tamil, you get 70 million in Tamil Nadu and Tagal. You speak in Malayalam, I don't know how many, 40 million. So that is an enormous diversity, which makes it difficult to get the same policies through. And you can see that after each election, you get a tussle of how to form governing coalition. நன்றி தினேஷ். இன்னும் அது இருக்கு, நம்ம யூடியூப்ல யூடியூப் வீடியோ வரும்போது அதில் ஃபுல் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் புதுசாக கேட்கலாம். அதில் இன்னும் இந்த நம்ம மாநில சுயாட்சி மட்டும் இல்லை, பிரதேச சுயாட்சி, ஒவ்வொரு நகரங்களுக்கும் சுயாட்சி, ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்களும் சுயாட்சி இருக்க வேண்டியதையும் நம்ம வலியுறுத்தி பேசுகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே லாங்குவேஜை மட்டும் எடுத்து பேசுகிறாங்க. லாங்குவேஜை மட்டும் எடுத்து பேசும்போது சைனாவில் எப்படி இருக்காங்க, அங்கே வந்து சைனீஸ் பேசினா அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே 90% மேலே மக்களுக்கு புரியும். ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நிலைமை இல்லை. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய லிங்க் லாங்குவேஜ், தேசிய மொழி என்பது இந்தியாவுக்கு தேசிய மொழி கிடையாது. அதை பற்றிய டிபேட் வந்து அது கூடாது என்று அந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டாங்க. இங்கே 2 லிங்க் லாங்குவேஜ் தான் இருக்குது, ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். அது எந்த மொழியில் பேசினாலும் 40% கூட போய் சேராது. அதுவும் அவங்க இந்த பிரதம மந்திரி போன்ற பொலிட்டீஷியன்ஸ் பேசுகிற ஹிந்தி வந்து சாதாரண மக்களுக்கு, நிறைய பேர் ஹிந்தி பேசும் மாநிலங்களே அவங்களுக்கு புரியாது. இப்போ இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களே பார்த்தீங்க சொன்னால், அவங்க நம்ம கூட பேசும்போது ஏதோ ஒரு புரோக்கன் ஹிந்தியில் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசுறது ஏதோ வேறு லாங்குவேஜில் பேசுவாங்க. கேட்டால் மைத்திலிம்பாங்க, வேறு லாங்குவேஜ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே அது சரியாக புரியாது. நம்ம பேசுகிற ஹிந்தியை வந்து நீங்கள் சுத்தமான ஹிந்தி பேசுகிறீங்க, நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த லாங்குவேஜ் என்பது அது பெரிய பேரியர் தான். அப்புறம் 40% மக்களுக்கு புரியுது, அங்கே இருக்க வட இந்தியாவில் இந்த மாநிலங்கள் எல்லாமே அவங்க ஹிந்தி தான் தாய்மொழி என்பதும் அது ஒரு மித். அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம எடுத்துக்கொண்ட டாப்பிக்கை மட்டும் இப்போ பேசுவோம். அப்படிங்கிறப்ப இந்த மொழி என்பது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய நாட்டை வந்து நீங்கள் ஆட்சி செய்யும்போது அந்த சுயாட்சி இல்லாமல், பிரதேசங்களுக்கோ மாநிலங்களுக்கோ சுயாட்சி இல்லாமல், அந்தந்த தேசிய இனங்களை நீங்கள் அங்கீகரிக்காமல் இந்த வந்து செய்ய முடியாது. ஸோ தேசம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னாவே உடனே பிரிவினைவாதி அப்படிங்கிற முத்திரை குத்துறது தேவையில்லை. அதாவது நம்ம தேசம்னு எதை சொல்றோம் அப்படிங்கிறதும், அது வந்து இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதத்திலும் அது இடையூறாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதற்கும் இந்த புரிதல் ரொம்ப அவசியம். இந்த புரிதல் இல்லாமல் வந்து போட்டு ரொம்ப குளறுபடி பண்ணி நாங்கள் போர்ஸ் மூலமா நடத்திடுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அது சோவியத் யூனியனுக்கு நடந்த கை தான் ஏற்படும். சோவியத் யூனியன் புரிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தேசிய பிரச்சனை. அந்த தேசிய இனங்கள் அளவு தான் அவங்க பிரிச்சுட்டாங்க. அப்போ தேசிய இனங்களா போய் இப்போ அவங்க அதுதான் தனித்தனி நாடுகளாக இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சூப்பர் பவர், அவ்வளோ பெரிய மிலிட்ரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே வந்து அவங்களால அதை தவிர்க்க முடியல. இப்போ இந்திய முதலாளிகள் வந்து அதை கொஞ்சம் சூடா வந்து ஹேண்டில் பண்றாங்க. அப்புறம் இப்போ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றோம். அப்படிங்கிறப்ப இங்க நிறைய இனங்கள் இருக்கிறது அப்படிங்கும்போது இது வந்து இன்னும் மேனேஜபிளா இருக்கு. ஆனா இந்த இது கைவிட்டு போற அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசுகளும் மக்களும் இந்த பொது புத்தியில் இருக்கிறதும் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப 2011 வாக்குல வந்து இந்த தேசிய இன பிரச்சனையை பற்றி தோழர் சங்கர் ஒரு 3 கிளாஸ் எடுத்தாரு. அதுவே பின்னாடி புஸ்தகமா வந்து வரை புத்தாலயத்துல புஸ்தகமாவும் இருக்கு. அதுல அவர் முன்வைத்த கருத்து என்னன்னு சொன்னா, இப்படி தேசிய இனங்கள் என்பது இருக்குது, ஆனா இங்க ஒடுக்கப்படும் இனம்
அப்படின்னு ஒண்ணு இல்லை. அதனால இதே மாதிரி இந்தியா வந்து ஒரே ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு. தேசியம் என்ற கருத்து இல்லைன்னு சொல்லியோ அது தேசிய மொழி இல்லை அப்படின்னு சொல்லியோ அவர் சொல்லலை. இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் நல்லதுதான் அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் அதே தான் சொல்றோம், ஒற்றுமையா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அப்ப அவர் பேசின காலத்துக்கும் இப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு ஒடுக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அது வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்தை அப்படி இல்லை, ஒரு மத வழிபட்ட ஒரு பிற்போக்குத்தனமான சக்திகள் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவா இருக்கக்கூடிய சக்திகளை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இது வந்து இந்தியாவுக்கு சுத்தமான நல்லதில்லை. அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வந்து இப்ப எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. உடனடி பிரச்சனைகள் ஒண்ணு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை. அது வந்து அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு முன்னேறிய சமுதாயத்தையும் பின்னேறிய சமுதாயத்தையும் ஒன்னா போட்டு குழைச்சு ஒரு குழப்படி பண்ற மாதிரி தான். அது கெட்டுப்போன சொத்தையும் நல்ல சொத்தையுமோ அல்லது இந்த உதாரணம் அவ்வளவு சரியில்லை, பட் இருந்தாலும் சொல்றான். அந்த மாதிரி பல வகையானதையும் சேர்த்தோம்னா ஒரு கதம்ப சோறாவா இருக்கும் மொழியே, அது உண்மையான ஒரு சோறா இருக்காது. ஸோ இந்த கல்விக் கொள்கை, குறைவான நிதி பங்கீடு, அது ஒரு மாநிலம் வந்து அதிகமாக வரி செலுத்தும், அதிகமாக உற்பத்தி செய்யும், அந்த மாநிலம் வந்து அது மத்திய அரசு வரி வசூல் செய்து அவர்கள் திருப்பி கொடுக்கறது வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறது. அப்படி சொன்னா என்ன, இந்தியா ஒரே நாடு தானே, நம்ம எல்லாம் சகோதரர்கள் தானே, ஏன் ஒன்னா உங்களுடைய அதிக ப்ராஸ்பரிட்டியை புரிஞ்சுக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு சொன்னா அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா இது வந்து ஒரு சுரண்டல் மாதிரி தான் அமையும். பிரிட்டிஷ் காலத்துல அவங்க சுரண்டும் போது அதான் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம், ரயில்வே கொண்டு வந்திருக்கோம், ரோடு போட்டிருக்கிறோம், உங்களை இந்தியா ஒரே நாடா உருவாக்கி இருக்கிறோம், எல்லாமே செஞ்சிருக்கோம், மாடர்ன் கல்வி கொடுத்துருக்கோம், இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து நாங்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டா என்ன அப்படிதான் சொன்னாங்க. அது அப்படின்னா நம்ம சரி சுதந்திரம் வேண்டாம்னு விட்டோமா? அப்படி இல்லை. ஸோ நீங்க சுரண்டலை வந்து நியாயப்படுத்த முடியாது. அது சுரண்டலா அல்லது நியாயமான பங்கீடா அப்படிங்கிறத வந்து நம்ம அதை உண்மையா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப நிதி பங்கீட்டுலேயும் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்புறம் இப்போ நெல் கொள்முதல், இந்த மாதிரி இந்த தானிய கொள்முதல், அதை பங்கீடு பண்றது, அதுலாம் ஏகப்பட்ட குளறுபடிகள். ஈவன் எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு நாள் போய் உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த ரேஷனுக்கு அரிசி வாங்கினார். ஸோ இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே போய் எங்க பீச்சில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து இந்த இப்ப இருக்க ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை, முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்புறம் இப்ப நெல் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஈரப்பதம் பிரச்சனையில வந்து மறுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது. அதுக்கு வந்து பாவம் இந்த விவசாயிகளை வந்து வருத்துறதும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உற்பத்தி செய்த நெல்லை வந்து வீணாக்குறதும் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது. ஒரு ஈரப்பதத்தை குறைக்கிறதுங்கிறதுலாம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னமோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சப்ப இதெல்லாம் 22 17 குறைக்கிறது பெரிய விஷயமா? இதை வந்து அரசாங்கமே செய்யலாம். அப்புறம் முதல்ல நம்ம தோழர் குறிப்பிட்ட மாதிரி தான் கோவை மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மறுப்பு. அப்புறம் அந்த ஆளுநருடைய அதிகார வரம்புக்கு மீறி அவர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மேல அவர் ஆக்ட் பண்றது. உச்ச நீதிமன்றமும் பல முறை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்யறது? அதாவது ஒரு குடும்ப தலைவனே தவறு செய்யும் போது அவருக்கு அறிவுரை தான் சொல்லலாம், அவர் திருந்த என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. அது இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துற தீர்ப்பு வந்து அது ஒரு குளறுபடியா இருக்கு. கவர்னருக்கு வந்து அதிகாரம் கிடையாது, ஆட்சியர்களுக்கு தான் இருக்கணும், 2 அதிகாரமே இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப நியாயமா சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு வரம்பு நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல என்ன, அப்புறம் திரும்பவும் பழைய கதை தான். வரம்பு தான் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் எவ்வளோ நாளாலும் வச்சுக்கணும்னா அப்புறம் என்ன, சேம் அதை டினை பண்ற மாதிரி தான், அதிகாரத்தை டினை பண்ற மாதிரி தான். அப்புறம் இந்தியை நீங்க கட்டாயமா பாடமாக்குனா தான் நிதி, சாதாரண வரக்கூடிய நிதியே கொடுப்போம், அது ஏழைகள் குழந்தைகள் படிக்கணும், ஏழை குழந்தைகளும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய நிதி. இது வந்து இந்த சர்வ சிக்ஷை அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் முந்தி போட்டது. அதையே வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இதை நிறுத்திட்டு நியாயம் பேசுறவர் யாருன்னா ஒரிசாவிலிருந்து போன இப்போது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர். அந்த ஒரிசா மாநிலத்துடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாத போல இருக்கு. ஏன்னா ஒரு விசிட் அடிக்கலாம், அவர் வந்து ஒரிசா எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட போய் அவர் வந்து எது சரியான கொள்கையா இருக்குன்னு கூட முடிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லாம அவர் பேசுறாரு. அப்புறம் பார்லிமெண்ட்லயே வச்சு தமிழ் சார் எல்லாம் தமிழன்லாம் வந்து பார்பாரிக்கு காட்டு மிராண்டி அப்படின்னு பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த மாநில உரிமைகளை பறிக்கிறது மட்டும் இல்ல, அந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடியது, புண்படுத்தக்கூடியதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு உரிமை இல்லாதனாலதான் அது நடக்குது.
அப்புறம் நீட் தேர்வு, இதெல்லாம் நம்ம பல முறை பேசி விவாதித்த கருத்துக்கள். அப்புறம் ஆங்கில கல்விக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை, நிந்தனை. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வாரத்துக்குள்ளதான் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, மெக்கேல ஆங்கில கல்வி வந்து நம்மளை பூரா அடிமைப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு சொன்னா, இது இன்டைரக்டா இந்திய புகுத்துறது. இப்போ ஆங்கிலம் இல்லைன்னு சொன்னா அப்ப லிங்க் லாங்குவேஜ் எது ஹிந்தி தான் இருக்கும். ஆங்கிலம் வெளிநாட்டு மொழின்னு சொன்னா நமக்கு இந்தி என்னது நம்ம தாய்மொழியா? ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத மட்டும் இல்ல, உலகத்தை புரிந்து கொள்ளாது. இப்ப சைனாவாகட்டும் அல்லது ஆங்கிலேயத்தை ரொம்ப வெறுக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் எல்லா சைன் போர்டும் வந்து அவங்க மொழியிலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க எந்த நாட்டுக்கு போங்க, வியட்நாமுக்கு போங்க, யூரோப்ல எந்த நாட்டுக்கு போங்க, சைனாவுக்கு போங்க, எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய மொழி, சைனா போனா சைனீஸ் பிளஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படி சொன்னா என்ன, ஆங்கிலம் என்பது இன்னைக்கு உலக மொழி ஆயிடுச்சு. நம்ம தேசிய மொழி ஒன்றும் உலக மொழி ஒன்றையும் வைத்துக்கொண்டு நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சிடலாம். அதான் தமிழ்நாடு வந்து இத்தனை வருடங்களாக இன்னைக்கு 67ல இருந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய மொழிக் கொள்கை, நம்முடைய கல்விக் கொள்கை, அதாவது குறைந்த அளவுல வச்சுக்கிட்டே நம்மளுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளும், அப்புறம் சப் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த துணை தேசிய உணர்வு, அதுவும் வந்து சேர்ந்து வேலை செஞ்சுதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம பெரிய மேல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. பட் இந்தியாவுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோம். கேரளாவும் அதே மாதிரி தான். அவங்களுடைய கல்வி மற்ற கலாச்சாரம் இதன் மூலமாக அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு கேரளாவும் தமிழ்நாடும் வந்து ஒரு தனித்தீவாக இருக்கு. தென்னிந்தியாவே பார்த்துட்டோம்னா தனித்தீவாக தான் இருக்கு நீங்க மற்ற மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் டீலிமிட்டேஷன், அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அது நடந்தால் பெருங்குழப்பம் தான் ஏற்படும். அது அவங்க நினைக்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாநிலங்களுக்குலாம் சுயாட்சி கொடுத்தா அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணிக்கிட்டோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பெரும்பாலான அதிகாரம் அந்தந்த மாநிலங்களுக்கு வந்துடும் போது அவங்க மத்திய அரசுல வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் கணக்கு, இதை போல ஒரு குளறுபடி வந்து யாருமே செய்ய முடியாது. சுத்தமா மூளை இல்லாத கூட செய்ய முடியாது. அதாவது நம்ம 7 கோடி வாக்காளர்கள் பக்கமா இருக்கிறோம் தமிழ்நாட்டில். 7 கோடி பேருக்கு 14 கோடி ஃபார்ம் அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணி எங்கெங்க இருக்கிறோம், நம்ம வந்து சிட்டியில் இருக்கிற நமக்கே வந்து அதை ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்து போட்டோ எடுத்து நம்மளுடைய நம்பர்லாம் கொடுக்குறது கஷ்டமா இருக்குது. இது ரிமோட் வில்லேஜஸ்ல மலைவாழில் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? அது மாதிரி பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணணும், திரும்ப கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிட்டு அதை என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எல்லாமே வந்து ஒரு மாசம் நடக்கணும். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். இது வந்து இந்த லிஸ்ட் வந்து எண்ட்லெஸ். இது வந்து இது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ அதான் விவாதம் நடந்துருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரே நிபந்தனை என்ன, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னன்னு சொன்னா, அந்த காலத்திலேயே திமுக எழுதிய அந்த கோஷம் தான், அந்த கருத்து தான். என்னது, மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த ஒரே கொள்கை தான் வந்து அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வா அமையும். இப்ப இது எப்போது நடக்கும்? இது யார் முன்னெடுக்கிறது? இப்ப ஸ்டாலின் போட்டிருக்கக்கூடிய இந்த குழுவினால ஏதாவது நன்மை ஏற்படுமா? இதெல்லாம் வந்து காலத்தினுடைய பதில் தான். காலம் தான் பதில் சொல்ல முடியும். நம்மளால வந்து இந்த பீரியட் நடக்கும் அப்படின்லாம் யாராலையும் இதை அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா இது நடக்கும், யார் மூலமாவது நடக்கும். ஸோ முதல்ல பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தனித்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற பிற மாநிலங்களிலையும் இந்த குரல் லேசா ஒலிக்க தொடங்கியிருக்கான். இப்பதான் தொடங்கி இருக்குது. இந்த குரல் வந்து வேறும் பரவலாகி வலுப்பெற்று இந்த வலுப்பெற்று இது மேலும் மேலும் வளரும் போதுதான் வந்து இந்த மாநில சுயாட்சி என்பதும் மத்தியில் கூட்டாட்சி என்பதும் நடந்து உண்மையான முன்னேற்றம், இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றம் என்பது அடைவதற்கும் இந்த வரலாற்று தேவை நிச்சயமாக நிறைவேறுவதற்கும் வழி ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிச்சிட்டேன் இந்த உரையை. வேற ஏன்னு சொன்னா தோழர்களுக்கு கேள்விகள், அது அவங்க ஏதாவது கருத்துக்களை சொல்ல விரும்பினாலும் அதை சொல்லலாம். அப்படிங்கிறதுனால தான் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு எடுத்துட்டு நம்ம 9:30க்குள்ள இந்த மீட்டிங் முடிச்சோம். தோழர் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை.
அதை வந்து ஓரளவுக்கு முக்கியமான பகுதியை சொல்ல முயற்சி பண்ணிக்கிறத நான் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தேசிய இன பிரச்சனைய வந்து இது வரலாற்று வழிபட்டதா, அல்லது இப்ப இந்த தேசிய மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்கு? அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன என்னவாக முடிவு எப்படி இருக்கும்? அப்படி அப்படி பகிர்ந்தளிக்காத பட்சத்துல எப்படி இருக்கும்ன்றதையும் கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தோழர், நம்ம பார்வை எல்லாமே மார்க்சிய பார்வை. மார்க்சிய பார்வையில வந்து வர்க்க வேறுபாடுகள், அந்த வர்க்க வேறுபாடுகளுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்குறப்ப இந்த தேசிய இனம், தேசிய பிரச்சனை என்பது முதலாளித்துவ சமுதாயம் ஏற்பட்ட போது தேசியம் என்ற அமைப்பு உருவானது. அது வந்து முதலாளித்துவ வளர்ச்சிக்கு அது அவசியமானது. இந்த தேசிய இனம் என்ற கொள்கையும், ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், அவருக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய முதலாளிகளுடைய வளர்ச்சி, இதெல்லாம் வந்து தான் அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச அளவுக்கு குளோபலைசேஷன் அதெல்லாம் வர்றதுக்கான உதவியா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த வளர்ச்சி வந்து அப்படியே நின்றோம். இந்தியா போன்ற, பாகிஸ்தான் போன்ற அப்படியே ஸ்டேகனேட் ஆயிடுச்சு சொன்னா நம்ம வந்து உலக முதலாளிகளோட இந்த சம அளவில் வந்து நம்ம பங்காற்ற முடியாது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க பெரும் முதலாளிகளுக்கு வந்து நம்ம ஒரு 2ஆம் கட்டமாக தான் இருக்க முடியும். அப்படின்னு போனால் அப்புறம் திரும்பவும் ஒரு அடிமை, ஒரு அந்த நிலைமைக்கு தான் வரும். அப்படிங்கிறப்ப ஈக்குவலாக வரணும்னு சொன்னால் தேசிய இனங்கள் வந்து வளர்ச்சி அடைந்து இங்கேயும் அந்த முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்படணும். இந்த வளர்ச்சி ஏற்படணும்னு சொன்னால் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த தேசிய இனம் என்பது தேவை. அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும்னு சொன்னால், நடக்கலைன்னா என்ன வேணாலும் ஆகலாம். ஒன்றும் வளர்ச்சி ஏற்படாது. வளர்ச்சி ஏற்படாதுன்னா என்ன ஆகும்? அப்படியே இருக்க வேண்டியதான். அப்படிங்கும்போது பெரும் நாடுகள், இப்போ இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாட்டில் வந்து முக்கியமான தொழில்நுட்பம், நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வளர்ச்சி அடையலை. ஆனால் நம்மளை விட நம்ம மாதிரியோ அல்லது நம்மளை விட பின்தங்கிய சைனாவில் வந்து அவங்க எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்க ஒவ்வொரு டெக்னாலஜியிலும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் முக்கியமான காரணம் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாததுதான். அப்படின்னா இப்போ இது எட்டா நல்லா எப்பவும் இருக்க போறதுன்னா எப்பவும் இருக்காது. நம்ம சர்வதேசியம் தான் பேசுறோம். சோசலிசம் அப்படிங்கிறதே சர்வதேசியம் தான். ஈவன் முதலாளித்துவம் வளர்ச்சியடைந்த காலத்துல வந்து அது சர்வதேசியமா ஆகி அது வந்து சோசலிசத்துக்கு வழிவகுக்கும். அப்படிங்கும்போது அது வரைக்கும், இந்த வளர்ச்சி வர வரைக்கும் இந்த தேசியம் என்பதும் இந்த மொழிவழி மானியங்கள் என்பதும் மொழி உணர்வும் அதெல்லாம் தேவை. அதுக்கு பின்னாடி தான் வந்து அது மாறும். இல்லை அப்படி நீங்க பண்ணேன்னு சொன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். அதனுடைய ரிசல்ட் என்பது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் நடக்கக்கூடிய. ஒன்றும் இல்லை தோழர், இந்த இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மதவாத தேசியம் என்பது என்ற கருத்து மேலோங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இது எப்போது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு அரசு, அதாவது ஒன்றிய அரசு, அதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு கொள்கையை எப்போது இந்த மதவாத தேசியம் முன்கை எடுக்க முடியும். ஆனா அந்த மதவாத தேசியம் என்பது ஒரு அதிகார வரம்பை கையில் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலையில பல்வேறு வகைப்பட்ட தேசிய இனங்கள் வளர்வதற்கே வழி இல்லாத போது இப்போது இந்த வளர்ச்சியை பற்றி நாம் எப்படி சிந்திப்பது? வளர்ச்சி அடைந்து எப்போது இந்த நாம் நினைக்கின்ற, அதாவது மார்க்சிய அடிப்படையில் இந்த நவீன தேசியம் என்பது உருவாவதற்கான வாய்ப்புகள், நீங்க என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒரு காலத்துல அதாவது மாநில சுயாட்சி போன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதாவது பொது உடைமைவாதிகள் சொல்லுவது போல என்றாவது ஒரு நாள் கம்யூனிசம் வெல்லும் என்பது போல இன்று நினைத்து கொண்டிருக்க வேண்டியதுதானா? அதுதான் இந்த மதவாத தேசியம் இந்த இந்திய மக்களுக்கு இப்போது சொல்லிக் கொண்டு இருக்கிறதா அப்படின்றது ஒரு ஐயப்பாடு தோழர்.
இது நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன்னு தெரியல, நீங்க சொல்லணும் தோழர். தோழர், எப்போது நடக்கும் என்பது அது பெரிய கேள்வி, அதுக்கு ஆன்சர் இல்லை. பட் ஒரு விஷயம் சொல்லலாம். ஒண்ணு வந்து நம்மளே கான்சியஸா மாறணும், இல்லாட்டி நாம மாற்றப்படுவோம். இப்ப இந்தியாவில் வந்து நம்ம ஏன் அடிமையானோம்னு சொன்னா, யூரோப் வந்து அவங்க நவீனமயமாகி தொழில் புரட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அவங்க மத சீர்திருத்தம் என்பது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ப்ராட்டஸ்டன்ட் மதம் வரும்போது சீர்திருத்தம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியா மாதிரி நாடுகளை காலனைஸ் பண்ணி நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி பல தீமைகளையும் சில நன்மைகளையும் செய்து நம்மளை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஒரு முன்னேற்றம் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் யூரோப்பில் நடந்த மாதிரியான முன்னேற்றம் இங்கே நடக்கல. அது காரணம் யாரு? நம்ம தான். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து நம்மளை மாற்றும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு டைம் லிமிட் வந்து இவ்வளவு நாளும் அவ்வளவு நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இந்த வரலாற்றுல வந்து இதெல்லாம் வந்து குறுகிய காலம் தான். நம்ம பேசக்கூடிய 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தான். வரலாறு என்பது ஒரு மிக நீண்டது. நீங்க நிலப்பிரபுத்துவத்தையே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது 1000 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதே மாதிரி முதலாளித்துவம் வந்து இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 200 300 ஆண்டுகள் சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்தியாவில் வந்து இன்னும் அதை விட கம்மி, 100 ஆண்டுகள் கூட இன்னும் ஆகலை. அப்படிங்கிறப்ப இந்த வரலாற்று காலகட்டம் என்பது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அப்படி நம்மளா மாறணும்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். நம்ம வந்து பின்தங்கி இருப்போம், பிற்பட்டு போவோம். யாராவது வெளியிலிருந்து வந்து நம்மளை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. நன்றி தோழர், நன்றி தோழர். நன்றி சார், நன்றி. நிறைய புரிதலுக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆமா தோழர், நான் சொல்ல வந்தது அதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே நான் இந்த பிரச்சனையை பத்தி புதுசா பேசல. இன்னும் இதை விட நிறைய கருத்துக்கள் இருக்கு. பல்வேறு கோணங்களில் இதை அணுகணும். ஏன்னா ஒரு கோணத்திலையும் ஒருத்தர் பேசுறதை வச்சுக்கிட்டே வந்து முடிவெடுக்க முடியாது. அதனுடைய ஒரு துவக்கமாக தான் நான் இதை நினைக்கிறேன். இன்னும் இது போன்ற இன்னும் பல கூட்டங்களில் நம்ம இதை பற்றி பேசலாம். வேறு தோழர்களும் இந்த கருத்துக்கள் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசலாம். இப்படி பேசும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி, நன்றி தோழர். தோழர், வேறு தோழர்கள் சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது மூலதனம் குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடையும் போது வந்து அது பெருமூலதனமாக வளர்ச்சி அடையுது. அந்த குறிப்பிட்ட அளவு மூலதனம் இருக்கும் போது வந்து அது தேசிய அரசுகள் அப்படின்றது இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப இங்க வந்து டிஎம்கே, இங்க ஏடிஎம்கே இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இன்னும் வந்து அந்த மூலதனம் வந்து இன்னும் பல மடங்கு பெருகும் போது வந்து அதானி அம்பானி போன்ற பெரிய மூலதனமா குவியும் போது அதுக்கேற்ற அரசு வந்து மத்தியில அமையுது. மூலதன வளர்ச்சி விதியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி தானே சரி, கரெக்டா தானே இருக்குன்னு கேக்குறேன். ஆமா சொல்ல கரெக்டா தான் இருக்குது. ஆனா சரியா இல்லை அப்படிங்கறத பிரச்சனை. என்ன அந்த அடிக்கட்டுமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேற்கட்டுமானம் தான் இருக்கு. பட் அந்த அடிக்கட்டுமானத்தையே நம்ம வந்து இன்னும் சரியா அமைக்கல, நம்மளுடைய அதை திட்டமிடல் இல்லை, நம்மளுடைய அந்த கான்சியஸ் எஃபர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய தன்முனைப்பான செயல்பாடுகள் நம்ம செய்யல. அதனாலதான் இன்னும் இப்படி இருக்கிறோம். அதுல சந்தேகம் இல்லை. நம்ம வந்து அந்த அடிக்கட்டுமானம் இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த மூலதன வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பும் இப்படி இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டோம். ஏன்னா அந்த அந்த அடிக்கட்டுமானம் வந்து பின்னாடி இழுத்துட்டு வந்துச்சு நம்மள. அதான் நடந்துட்டு இருக்கு. பட் அதை வந்து நம்ம கான்சியஸா மாற்ற முடியும். சீனாவில் எடுத்துக்கோங்க. சீனாவில் வந்து அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து திட்டமிடல் மூலமாக அவங்க எத்தனையோ வெறும் சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அதே தான் நீங்க வியட்நாம்ல ஆகட்டும், தென்கொரியா, ஜப்பான், எல்லா நாடுகள்லையும் இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து ஜீரோக்கு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது. பிசிக்கலாகவும் சரி, அவங்க மேன் பவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இருந்தாலும் அவங்க திரும்ப வர முடிஞ்சதுன்னா அது காரணம் என்ன? அவங்களுடைய கான்சியஸ் எஃபர்ட் தான். அது மக்களுடைய பொது கான்சியஸ் தான் வந்து அரசியலா மாறுது. அதெல்லாம் நம்ம வரணும்னு சொன்னா நம்ம இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மூலமாகவும் நடவடிக்கைகள் மூலமாக தான் பண்ண முடியும். வெறும் பிரச்சாரம் மட்டும் எடுபடாது. நம்ம அது ஒரு பங்காற்றம், இப்படிதான் சொல்ல முடியும். தோழர் வணக்கம், பகலவன் பேசுங்க.
சொல்லுங்க சார். தோழர், நீங்க அந்த மொழிவழி பேசுறீங்க, இருமொழி பேசுறவங்களை பற்றியான அந்த தேசிய வரையறை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி தோழர். அப்புறம் வந்து அந்த ரஷ்யாவுல நடந்த தேசிய பிரச்சனையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கலைன்னு சொன்னது குறிப்பிட்டதும் சிறப்பா இருந்தது. சரிங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டை குறிப்பிடும் போது மாநிலம், இங்க இருக்கிறது மாநில சுயாட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. இது தமிழ் தேசிய இனம், இதுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, பிரிந்து போகும் சுயநிர்ணய உரிமை உண்டுன்னு நம்ம மார்க்சிய வழியில சொல்ல முடியுமா? தோழர், தேசியம் என்றாலே அதுக்கு அந்த உரிமை எல்லாம் இருக்கு. தேசிய இனம் என்பதற்கும் தேசிய தேசம், மொழிவழி தேசம் அப்படிங்கிறதுக்கும் அந்த உரிமைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம வந்து வரலாற்று வழியாக நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ அதை பேசும்போது அது உடனடியாக நடக்கக்கூடியதும் இல்லை, அதனால பெரிய பயனும் ஏற்பட போறது கிடையாது. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் என்ன முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து மாடிப்படியில வந்து ஒவ்வொரு படியா ஏறினீங்கன்னா ஓகே, இல்லை நான் தாவி குதிக்கணும்னு சொல்லி ஒரேடியா ஜம்ப் பண்ணணும்னு சொன்னா கீழே விழுந்து காலை தான் உடைச்சுக்கணும். ஸோ அதான் முக்கியம். இப்போ வந்து நீங்க அதை பத்தி பேசுறீங்கன்னா, இப்போ தேசியம் இன்னும் இந்த உரிமைகளை பத்தி பேசும்போதே வந்து அது பெரும் கடும் எதிர்ப்புக்குள்ளாகிறது. ஸோ அப்படின்னா நீங்க வந்து இது முதல்ல சுயாட்சிங்கிற ஸ்டெப்புக்கு போவோம், அப்புறம் அடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக உரிமை உண்டு, அந்த உரிமைகள்லாம் உண்டு. அது இல்லைன்னு சொன்னா, அதை நீங்க ரொம்ப ஒடுக்குனீங்க சொன்னா அது கண்டிப்பா பிரிஞ்சு போகும். இதுல இன்னும் சந்தேகம்லாம் தேவையே இல்லை. அதுக்கு முக்கியமான உதாரணம் ரஷ்யா தான். அதை வந்து நம்ம அந்த உரிமைகளை பத்தி பேசல, ஏன்னா அது இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைய தேவை அது அல்ல. இப்போது உடனடி பிரச்சனையை தீர்வு வந்து மாநில சுயாட்சி என்பது. அதற்கு அடுத்து பார்க்கலாம் அது வந்த பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு. சரிங்களா தோழர்? சரிங்க தோழர், சரிங்க. கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும் தோழர். இப்ப தேசிய இன பிரச்சனை பல பேர் நீங்க குமரன் தோழர் சுட்டி காட்டினது போல, நான் தேசியண்டா தேசியத்தோடு நிற்கிறேன் அப்படி இப்படின்லாம் பல மாதிரி பல கருத்துக்களை வைக்கிறார்கள். இங்க வந்து மத தேசியம்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மதத்தை வச்சுக்கொண்டு அந்த மத தேசியம் என்று பேசுறதும், இவர்கள் நினைக்கிறார்கள் வந்து அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஆனா அந்த தேசிய பிரச்சனை எல்லாமே இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்திக்கு உட்பட்டதுதான் என்றதை வந்து பார்க்க தவறியதால்தான் இந்த மாதிரியான கோஷங்கள் எழும்புறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். அந்த ரஷ்யாவில் நடந்த அந்த பிரிவினை பற்றி ஏதாவது மேலதிகமான தகவல் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா தோழர்? அதை பற்றி பேசலாம் தோழர், நம்ம தனியா கூட ஒரு வகுப்படுத்தலாம். அது கொஞ்சம் பெரிய டாபிக். அது தோழர் மாரியப்பன் கூட பேசினார். அதை பத்தி நம்ம இன்னும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி பேசணும் அப்படின்ட்டு. அதாவது அந்த சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை பற்றி தனியா பேசலாம் தோழர். நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக்ல வந்து முக்கியமான ஒரு காரணம் இந்த தேசிய பிரச்சனை தான் அப்படிங்கிறதான். அவங்க என்னதான் வெளியில பேசினாலும், சோசியலிசம் பேசினாலும் சரி, தேசிய இன ஒடுக்குமுறை என்பது அங்க நடந்தது. அது இப்ப வெளிப்படையா தெரியுது. அது நீங்க இப்ப இருக்க அந்த பிரிந்து போன நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அது வெளிப்படையா தெரியுது. வந்து ஒண்ணு இங்க வந்திருக்கிற இவங்க பேசின தோழர்களோட புரிதல்ல முதல் விஷயம் தேசியம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, இந்தியா அப்படின்னு பாக்குறது தேசியம். தனித்தனி பிரிச்சு பாக்குறதுல ஒரு முதல் தயக்கம் இருக்கு. ஏதோ நாம பிரிவினையை பத்தி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையோட வந்த கேள்விகள், முதல்ல வந்த கேள்விகள். அதனால அங்க இருக்கிற பிரச்சனை. ஆனா தனித்தனியா தேசிய இனங்கள்ங்கிறத அங்கீகரிச்சே ஆகணுங்கிறது சோவியத் ரஷ்யாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுல மிஸ் பண்ணினோம்னா என்ன பிரச்சனை வருங்கிறது. அடுத்தது நீங்க முதலாளித்துவ சொத்துடைமையுடைய வளர்ச்சி அதனுடைய முதிர்ச்சிக்கு போய் சேர்ந்தே ஆகணுங்கும் போது அந்த தேசிய இனங்களினுடைய இருப்பு, அதுக்கான வளர்ச்சி ஒவ்வொன்றும் உறுதிப்படுத்தப்பட்டே ஆகணுங்கிறது தேவை. ஆனா நாம பேசுற இடங்கிறது முதலாளித்துவ சொத்துடமே அது முதிர்ச்சியை நோக்கி போகணும், அடுத்து நாம நம்மளோட இலக்கை நோக்கி போகணுங்கிற பார்வையில இருந்து. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு பிற்போக்கு சக்தி, அதாவது வந்து முதலாளித்துவ கட்டத்துக்கு முந்தைய கட்டத்துக்கு நம்ம பிடிச்சி இழுத்துட்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்க பேசுற ஒரு தோழர் குறிப்பிட்டார் இல்லையா, அது மத அடிப்படையிலான தேசியவாதத்தை பத்தி பேசுறாங்களேன்னு. அவங்க பேசுறது இந்த காலகட்டத்துக்குரிய தேசியவாதம் இல்ல. அதை தோழர் குமரன் அவர்கள் பேசும்போதே அதை தெளிவா சொன்னார். இந்த காலகட்டத்துக்குரிய தேசியம் இல்ல அது.
முதலாளித்துவ கட்டத்துக்கு வந்த பிறகான தேசியம் இல்லை அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லிட்டார். நாம அடிக்கட்டுமானத்துல முழுமையாக முதலாளித்துவ கட்டத்துக்கு வர்றதுக்கு இன்னும் போய் சேரல, இடையில இவங்க பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் நிலைமை. அப்படி எப்படி இழுத்தாலும் ஒரு தோழர் கேட்டார் இல்லையா, எப்போ வரும்னு, எப்போ வருங்கிறத நிர்ணயிக்க முடியாதுங்கிறதுனாலதான் மார்க்ஸே சூனரா லேட்டருங்கிற பிரேஸை பயன்படுத்துறாரு திரும்ப திரும்ப. அதனால நடந்தே தீரம், தவிர்க்க முடியாது. அது ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் வந்து பின்னாடி இழுத்துட்டு போனாலும், ஒரு 50 ஆண்டுகள் பின்னாடி கொண்டு நிறுத்தினாலும் திரும்ப ஜெர்மனி எழுந்து வந்த மாதிரி உங்களை விட்டுட்டு முதலாளித்துவம் வளர முடியாதுங்கிறதுனால இழுத்துக்கிட்டு வரும். ஆனா இவங்க எது வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க, எங்க முறிச்சுக்கிட்டு திரும்ப நம்ம வருவோம். ஹிட்லரை வந்து செஞ்சேனை முறிச்சு கொண்டு வந்த மாதிரியான ஒரு இடம் நமக்கும் வரலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா அந்த இடம் வந்தே தீரும். அன்னைக்கு இந்த தேசிய இனங்கள்ங்கிறதெல்லாம் நாம வந்து நடக்கும் போது எளிமையா புரிஞ்சுக்குவோம்னு நினைக்கிறேன். அததான் தோழர் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி தோழர், சுருக்கமா விளக்கிட்டீங்க. சரிங்க, வேற தோழர்களுக்கு கருத்துக்கள் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம் தோழர். தோழர் மிக சிறப்பான இன்றைய கான்டெக்ஸ்டோட சிறப்பான ஒரு உரையா இருந்தது. அதே மாதிரி கூடுதலா தோழர் அறிவுக்கடல் வந்து கடைசியில ஒரு எண்டப் கொடுத்துட்டாரு. ஒரு முழு நிறைவான இதா இருந்தது தோழர். நன்றி ரெண்டு பேருக்குமே. நன்றி நன்றி தோழர். தோழர் இளங்கோவன், நீங்க வேற கருத்துக்கள் இல்லைன்னா முடிச்சிடலாம் தோழர். இறுதியா தோழர் அறிவுக்கடல், நீங்க நன்றி உரை சொல்லி நிறைவு செய்யலாம். முடிச்சுக்கலாம் தோழர். சரி தோழர்களே, நாம கூட்டத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில தேவையான ஒரு தலைப்பு, அதுக்கு பேச தகுதியான ஆள் தோழர் குமரன் தான்ங்கிற அடிப்படையில் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். தோழர் சிவலிங்கம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, அவர் இருந்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு தொழிலாளியா முதலாளியா எல்லா விதத்திலையும் இந்தியாவில வெளியே இன்று எல்லா அனுபவங்களையும் ஒண்ணு சேர பெற்றவர் குமரன். நான் வெறுமனே படிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன், குமரன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுறாரு அப்படின்பாரு. அந்த மாதிரியான அனுபவத்தோடு அவர் நேரா பார்த்த விஷயங்கள் இப்ப கூட பேசும்போது பாத்தீங்கன்னா, அங்க அரபு நாடுகள்ல நம்மள ஹிந்தினும் சொல்லுவாங்கங்கிற தகவல் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நேரா போனா மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி நேரா போய் நாம கத்துக்கிட்ட விஷயங்கள், அதை இங்க இருக்கிற நிலைமைகளோட ஒப்பிடுவது, அதோட நம்ம மார்க்சிய எழுத்துக்களை மூல நூல்களை படிக்கிறது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற அறிவு அதிகம். அதைதான் நம்ம மார்க்சிய சிந்தனை மையத்துல தொடர்ந்து செய்ய முயற்சித்துட்டு இருக்கிறோம். இன்றைய நிலைமையில அப்படியான ஒரு அடிப்படையான தேவை, அதுவும் குறிப்பா எஸ்ஐஆர் வந்து நம்மளுடைய அடிப்படையான வாக்குரிமைகளை பறிக்கிற நிலைமையில ரொம்ப தீவிரமான சூழல்ல இந்த பிரச்சனையை நம்ம பேச வேண்டியிருந்து தோழர் குமரன் அவர்கள் சிறப்பா விளக்கி இருக்கிறார் எல்லாத்தையும். அப்படியான ஒரு நல்ல உரையை தந்து தோழர் குமரன் அவர்களுக்கு மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பிலையும் அவரும் சேர்ந்துதான் மார்க்சிய சிந்தனை மையம்னாலும் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பிலையும் கலந்துகிட்ட தோழர்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இவ்வளவு நேரம் இருந்து கேட்டிருக்கிற தோழர்கள், இடையில கேள்விகளை எழுப்பி இன்னும் கொஞ்சம் செழுமையாக்கிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தோழர் வெலிமின தினேஷ் அவர்களுக்கும் தலைமையேற்ற தோழர் இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி தோழர். நன்றி தோழர், அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர்.